வெல்கம் டு மை சேனல். இது பெருந்தேள் கொடுக்குன்னு சொல்கிறாங்க இந்த இலைய, இந்த மூலிகையை. இது வந்து தேள் கொடுக்கு மாதிரியே பாருங்களேன், எப்படி பெண்டாகி அந்த பூங்கொத்து வந்து தேளுக்கு கொடுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கொடுக்கு இருக்குது. இந்த பூங்கொத்து இருக்கிறதுனால இது தேள் கொடுக்கு மூலிகைன்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையை வந்து இலையை கசக்கி அந்த தேள் கடித்த இடத்துல வைக்கும்போது சாறு எடுத்து சாறு போட்டுட்டு இந்த இலையை வச்சு அதை வந்து இலையை வச்சு கட்டிடணுமா. கட்டிட்டா அந்த தேள் கடியோட விஷத்தை வந்து இது எடுத்துடுது. ஒரு 10 நிமிஷத்தில் தேள் கடியோட வலியே இல்லாமல் நல்லா க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனாலே இது வந்து தேள் கொடுக்கு மூலிகைன்னு இதுக்கு பேர். இது நல்லா நீர் இருக்கிற இடத்துல நல்லா வளரக்கூடியது. அங்கே பாருங்கள், பூ என்ன அழகாக வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. ஆனால் அந்த பூங்கொத்து வந்து வளைஞ்சி இருக்குது. இலை வந்து புதினா இலை மாதிரி சொர சொரன்னு இருக்குது. இதில் சின்ன 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 முடி மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடியது. இந்த மூலிகை வந்து மிகவும் சிறந்த மூலிகை. இந்த இலையை அரைச்சி முகப்பருக்கெல்லாம் போட்டோம்னா முகப்பரு போயிடுது. அதே மாதிரி முகப்பரு போகிறதோடு இல்லாமல் அந்த முகப்பருனால் ஏற்படக்கூடிய தழும்பு கூட போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து கடலை மாவு அல்லது பைத்த மாவு, பாசிப்பருப்பு பச்சை கலரில் இருக்குல்ல, அதோட மாவோடு சேர்ந்து கொஞ்சம் மஞ்சளும் கலந்து உடம்புல குளிக்கிறதுக்கு முன்னே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளித்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, வெப்பத்தினால ஏற்படுற சூட்டு கொப்பளம், அப்புறம் இந்த நாள்பட்ட அலர்ஜி, இதெல்லாம் வந்து ரேஷஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கண்டினியூவாக இதை குளிக்கும்போது இது போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலை தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆயில் பாத் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா தலையில் பொடுகு இந்த மாதிரி எல்லாம் போய் முடி நல்லா வளரும். அதே நேரத்தில் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஆயில் பாத் எடுக்கிற எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். உடம்பு வந்து குளிர்ச்சியாகக்கூடியது. இது இன்னும் வந்து இதை காலையில் ஒரு 10 இலையை பறித்து நம்ம வந்து சூப்பு வச்சு அப்படியே கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பிபி குறையுது. கல்லீரல் வந்து நல்லா பலப்படக்கூடியதாக இருக்குது. இதை வந்து அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலியோடு சேர்த்து இந்த இலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு மூச்சுக்குழாய் சம்பந்தமான நோயெல்லாம் போய் நமக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், நாள்பட்ட தலைவலி, அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சிட தும்மிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் போய் நமக்கு வந்து மூச்சு பிரச்சனை, மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இது தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்குது. இது நாள்பட்ட புண்ணு, வெட்டுக்காயம், இந்த வயலில் எல்லாம் வேலை செய்கிறாங்களே அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கையில் வந்து மண்வெட்டியோ இல்லை கத்தியோ அரிவாள் ஏதோ ஒன்று பட்டுருச்சுன்னா உடனே இந்த இலையை தான் வந்து கசக்கி அந்த சாரை வந்து இந்த புண்ணில் போடுவாங்க. அதனால் அந்த புண்ணு வந்து குயிக்காக சீக்கிரமாக குணமாயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் இது, அதாவது அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் உதவுது. இந்த எண்ணெயை வந்து நம்ம கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே தேய்ச்சோம்னா, அதாவது இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லெண்ணெயில் இதை கொதிக்க வச்சு இந்த இலையை போட்டு நல்லா அந்த தைலம் தயாரித்து வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை வந்து காது வலி, அதே மாதிரி காதில் நீர் வடிகிறது, மூக்கில் நீர் வடிகிறது, இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒரு கீரை மாதிரியே பாவிச்சு சாப்பிட்லாம். அதாவது நம்ம சமைக்கும்போது மற்ற கீரைங்களோட இதை சேர்த்து செஞ்சு ஒரு 1 or 2 பீசஸ் போட்டு நம்ம கீரையாக கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இது மூலிகைங்கிறத விட ஒரு கீரைன்னே சொல்லலாம். இந்த கீரையில் வந்து எல்லா சத்துமே இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மற்ற கீரைங்களோடு சமைக்கும்போது இதையும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நமக்கு நோய் வருது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், க்யூர் ஆகிடுது. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னே ஃபஸ்ட் எய்டு மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எல்லாமே அனுபவப்பட்டு தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகையெல்லாம் பயன்படுத்தி நல்லதை அடைவோமாக. தேங்க்யூ.